ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 30 நிமிஷம் வரையும் நம்ம வந்து ஒரு பார்ட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, பின்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஃப்ரீயாக ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அது எப்படி போஸ்ட்டை ரெடி பண்ணி அது மூலிமா ரெவென்யூ வர வைக்கிறதுன்ற வரையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். கடைசி வரையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்ட் 2 இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு pinterest.comனு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஷோ ஆகின பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்மில் நீங்கள் எக்கச்சக்கமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்களும் பின்ட்ரெஸ்ட் வச்சுருப்பீங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் நாங்கள் வந்து வெப்சைட்டில் லேப்டாப் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து பிசி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இது மொபைல்லையும் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இதுலேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் வந்து பக்கத்துலேயே இல்லை வீட்டில் யாருதானா இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க யாருதானா கூட இருந்துச்சுன்னா அந்த மொபைல் இந்த சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சக்தி விலாக்ஸ்னு பாருங்கள், அந்த 8 to 3ன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்துருங்க. அப்போ தான் அப்படியே அதில் வச்சு சைடில் வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறத நீங்கள் அப்படியே அதை வந்து காப்பி பண்ணி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நான் எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதும் இல்லாத நீங்களும் ட்ரை பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறதும் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வரேங்க. ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் காட்டும். சரிங்களா? ஃபஸ்ட் லுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதில் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்கிப்பு பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புரியலைன்னா கூட மறுபடியும் கூட பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன புரியலன்ட்டு. அப்போ தான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு புரியறதுக்கோசரம் தான் நான் போடுறேன். சரிங்களா? தண்ணி குடிச்சிக்கிறேன். பாருங்கள், அந்த ரைட் சைடில் சைன்அப்ஸ் இங்கே பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து இதுக்காக தனியாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். அது க்ரியேட் பண்ணுறதுல நான் வந்து அதை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அது வந்து என்னோடய சேனலில் இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு, பிஸ்னஸ்க்குன்னு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்குன்னு தனியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் இப்போ பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குன்னு தனியாக இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் சேஃபு. இதில் வந்து இங்கே பாருங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த மூலிமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட். இங்கே பாருங்கள் கீழே இருக்கிறது கூகுள் கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது பாருங்கள், அதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் மேலே அப்படியே உங்களுடைய இமெயில் ஐடி காட்டும். சரிங்களா? அதில் கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நானும் கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம சேனல் ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணுமா, ChatGPT வச்சு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஐடியா நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறது, சரிங்களா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண போகிறோம். இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், இமேஜ் வச்சு எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிறோம், பாருங்கள் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் கடைசி வரையும் பாருங்கள். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வெளியே போய்ட்டுங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ கூட பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? பாருங்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக போட்டுக்கோங்க, ரியல் தான். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரியலாகவே போட்டுக்கோங்க, ஃபேக்கெல்லாம் போட்டுக்காதீங்க. சரிங்களா? என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து நான் போட்டாச்சு. சரிங்களா? அப்படியே க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தா அங்கே பாருங்கள் இது மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் முன்னாடி வந்து எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல போகிறோம். நானும் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, கட் பண்ணல. சரிங்களா? உங்களுக்கு எப்படி நாம் எப்படி இப்போ
ஃபஸ்ட்டு எப்படி ஷோ ஆகும் அப்படி தான் நானும் காட்டியிருக்கேன். சரிங்களா? இதில் வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் இப்போ இதில் வந்து பின்ட்ரெஸ்ட்லேயும் பெய்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாரு, நைஸ் டு மீட் யூ வாட் இஸ் யுவர் நேம். இப்போ என்னுடைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ என்னுடைய பேர் போட்டிருக்கேன். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபீமேலாக மேலானுங்கிறது. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ இதில் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல தானே, நானும் தெரியல. நான் வந்து இதை வந்து மொபைல் தட் மீன்ஸ் வந்து மொபைல் வந்து நான் கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்தேன். சரிங்களா? பேக் வந்துட்டேன், எதுவும் தப்பாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் ஃபோட்டோ எடுத்த பின்னாடி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சது ஒரு 4 ஸ்டெப்பு வந்து அது அதை கிளிக் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? நான் அதனால தான் பேக் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? எது கிளிக் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து அதனால தான் ஜெமினியை வந்து ஜெமினியில் வந்து வாய்ஸ் கொடுக்கும். சரிங்களா? பாருங்க, அதை சொன்ன பின்னாடி தான் நான் இதில் வந்து கிளிக் பண்ணேன். அப்புறம் எஜுகேஷனு இந்த மாதிரிங்க என்னென்ன எந்தெந்த மாதிரி கண்டென்ட்டை போட போகிறீங்க அந்த மாதிரியெல்லாம் இதில் கேட்டிருந்தாங்க. அதனால் இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபேஷனை பற்றியும் போட போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறது ஐடியா லேப்டாப் பற்றி போட்டிருக்கேன். சரிங்களா? இல்லை இப்போ ஃபேஷன்னா இப்போ இதெல்லாம் கண்டென்ட்டாக போட போகிறீங்க. இப்போனா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கிச்சன்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் கண்ணாடி அந்த இது மாதிரி கூலிங் கிளாஸு உங்களுக்கு பிடிச்சத மாதிரி ஒரு இப்போ எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க, ஒரு 5 போட்டுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இப்படி க்ரியேட் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், அதில் வந்து ஆடு அங்கே பாருங்கள், ஆடுன்னு பாருங்கள், ஆட் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அது பாருங்கள் இதுக்கு இருக்குதா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண பின்னாடி இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். மேலே இருக்கிறத பார்த்துங்க, மேலே கொடுத்ததுனால இங்கே பாருங்கள், அது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க. சரிங்களா? இதில் வந்து பெய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா பெய்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நானும் பெய்டு யூஸ் பண்ணதில்லை, நானும் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதை விட்டு நான் வெளியே வரேன். சரிங்களா? கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்துட்டு இந்த பாருங்கள், ரைட் சைடில் வந்து பாருங்கள், மேலே ஐக்கான் வந்து ஏரோ ஐக்கான் இருக்குதுல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெய்டு யூஸ் பண்ண தான் சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிறதே பெட்டருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாதுல்ல. ஏற்கனவே ரிஸ்க் தான் எடுக்கிறோம், இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்டார்ட் அப்பில் ஃப்ரீயாக பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அதனால தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற போது என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஜாஸ்தியாக. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். சரிங்களா? அதனால தான் நானும் ஒய்ஃபை ஆர்டர் போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால தான் ஜியோது கொஞ்சம் இன்னும் போடல. சரிங்களா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ வரையும் தொடர்ச்சி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. சரிங்களா? இருங்க, பட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ பெய்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் பப்ளிஷிங் யுவர் டூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து எதனா ஒரு இப்போ சிம்பிளாக கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ பப்ளிஷ் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு 10 வியூஸ்க்கு போகுதுன்னா அது வந்து ஒரு 20 வியூஸாக கொடுப்பாங்க. அது வந்து டபுளாக கொடுக்குறது தான் அவங்க வந்து பெய்டை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் ஆட் மேனேஜர், நீங்கள் வந்து இப்போ பின்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஆடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து அது மாதிரியெல்லாம் கொடுக்க தேவையில்ல ஸ்டார்ட் அப்புக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எது இருந்தாலும் வந்து இப்போ ஒன்றா வந்து இப்போ ஒரு வீடியோவில் இருக்குன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் கிரெடிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ், இப்போ ஆஃபர் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறது மாதிரி உங்களோட வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான், வேறு விஷயம் இல்லை. சரிங்களா? நம்ம கூட யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட ரெவென்யூ வந்து பின்னாடி நம்ம வந்து பெய்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதே பெட்டர் ஆப்ஷன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை பெய்டு யூஸ் பண்ணுற வரையும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் வந்து எதனா ஒரு மிஸ்டேக்கோ எதனா பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது எரர்னு கிடச்சுன்னா பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா. அப்படி எரர்னு கிடச்சுன்னா நீங்கள் உடனே ஜெமினியை வந்து இல்லாட்டி என்ன கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் சரிங்களா. க்ரியேட் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் ஏ ஃப்ரீ பிஸ்னஸ் அக்கௌண்ட் சரிங்களா. இதை வச்சு ஃப்ரீயாக தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதை பற்றி தொடர்ச்சியாக பாருங்கள் சரிங்களா. பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். பாருங்கள் நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இல்லைன்னா ஒரு தம்ப்லைன் போட்டு கமெண்ட்டில் அப்படியே ஒரு தம்ப்லைன் போட்டு விடுங்க சரிங்களா. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ தான் சரிங்களா. ஜியோ தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல இப்போ இதுக்காக தனியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. முன்ன பார்த்த மாதிரி தான் இது வந்து மறுபடியும் பண்ண மாதிரி இருக்கும். ஜென்ரலாக கேட்குறது தான் சரிங்களா. 2 தடவை கேட்பாங்க சரிங்களா. இருங்க உங்களுடைய இமெயில் ஐடியே போட்டுக்கோங்க சரிங்களா. என்னுடைய இமெயில் ஐடியை வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நோட்டில் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் நோட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன், மொபைலில் வச்சுருக்கேன் சரிங்களா. அதை வந்து எடுத்து போடுறதுல கொஞ்சம் அப்படியே டைப்பிங் பண்ணும். நான் வந்து ஒரு ஒரு 10 வச்சுருக்கேன் சரிங்களா. இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கை வந்து சொல்லணுன்றதுனால பல பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. 9 to 5 ஜாபுக்கு போயிட்டுருக்கவங்களும் இருப்பீங்க சரிங்களா. இதை வந்து பார்ட் டைமாக பண்ணிக்கோங்க சரிங்களா. இதிலேருந்து ரெவன்யூ வந்த பின்னாடி நீங்கள் வந்து இதை வந்து இதே வேலையாக கூட இருக்கலாம் சரிங்களா. அது வரைக்கும் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதவும் நிறுத்தாதீங்க சரிங்களா. உங்களுக்கு என்னோடய இமெயில் ஐடியும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறபோது எந்த பாஸ்வேர்டு போடுறீங்கன்னா பாருங்கள் க்ரீன் கலராக அப்படியே நீங்கள் ஒரு பாஸ்வேர்டாக போடுற போதும் அது வந்து பாருங்கள் ஃபுல்லாகிடும் சரிங்களா. பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. நான் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கிறேன் சரிங்களா. எதுவெல்லாம் மாற்றி போடாதீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. பாருங்கள் கீழே ஆல்ரெடி போட்டிருக்குன்னு கொஞ்சம் இருங்க. இந்த ஏதோ இஷ்யூன்னுக்கிறது நான் வந்து இதை பற்றி நான் வந்து எப்படின்னா அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து ஜெமினிக்கிட்ட கேட்குறேன். இதை பற்றி என்ன சொல்லுது அங்கே ரெட் கலர் வந்துருக்கு வார்னிங்னு இருக்குது அப்படின்னு கேட்ட பின்னாடி அது வந்து இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுது. இருந்தாலும் நான் வேறு இப்போ என்னுடைய டிஜே சக்தின்னு ஒரு வந்து என்னுடைய இது போட்டிருக்கேன் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் போட்டிருக்கேன் சரிங்களா. அதை இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா சரிங்களா, வேறு எதனா இப்போ வேறு எதனா ஓப்பன் பண்ணுறது கூட இங்கே பாருங்கள் உங்களுடைய சும்மா ஒரு என்கொயரி சொன்னால் அதெல்லாம் போடுவாங்க சரிங்களா. பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள் என்னுடைய ஏற்கனவே வச்சுருக்கேன் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்காக வச்சுருந்தேன். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஓப்பன் ஆகிடும் எந்த டெக்குன்னு. ஆனால் பாஸ்வேர்டெலாம் எல்லாமே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து உங்களுடைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறதுனால நீங்கள் வந்து நோட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒன்றுத்தே வச்சுருக்கேன். ரெண்டு இமெயில் ஐடிக்கு ஒரே பாஸ்வேர்டு வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏன்னா அப்புறம் மாற்றிட்டு அப்புறம் பட்டு மறந்துட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இமெயில் ஐடி சரிங்களா. இமெயில் ஐடி வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கூட போட்டிருக்கோம் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ போடுறதெல்லாம் வந்துடும் சரிங்களா. பாருங்கள் டிஜே என்னுடைய இமெயில் ஐடி போட்டிருக்கேன் சரிங்களா. உங்களுடைய இமெயில் ஐடியும் போட்டுக்கோங்க. பட் எரர்னு வந்துச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருங்க வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. எரர்னு வந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி இமெயில் ஐடி வேறு போடுங்க சரிங்களா. அது பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இதனால் எந்த இஷ்யூ வேணால் ஆகுமான்னா எதுவும் ஆகாது சரிங்களா. அப்படியே எதனா ஆச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு எதனா பிரச்சனை ஆச்சு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அங்கே பாருங்கள் க்ரியேட் நோ கொடுத்தாலும் அங்கே பாருங்கள் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் யுவர் பிஸ்னஸ் இதில் வந்து இப்போ எதை பற்றி கொடுக்க போகிறீங்கன்னா நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் கண்டென்ட் கிரியேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா.
நீங்கள் வந்து இப்போ கண்டென்ட்னா உருவாக்குற மாதிரி நான் வந்து எதனா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லுறேன், அது மாதிரி கண்டென்ட் அது. சரிங்க. இதில் வந்து பிஸ்னஸ் நேம் இதில் வந்து எதை பற்றினா இப்போ வந்து அது இருங்க நான் வந்து சக்தி விலாக்ஸ் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதனால் சக்தி விலாக்ஸ்னு வச்சுருக்கேன். சரிங்களா. பிஸ்னஸ் நேம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேம்னா இப்போ ஸ்டோர் எத்தனை வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி போடுங்க. அதை இப்போ சக்திவேலுங்கிறத நான் வந்து சக்தி விலாக்ஸ் A23 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணுவீங்க. இல்லாட்டி ChatGPT கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நேம் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து A to Z கொடுத்துரும். சரிங்களா. உங்களுக்கு விதவிதமாக அப்படியே கொடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து 3 வந்து செலக்ட் அப் B2 3 கோல்ஸ்னு இருக்குது. சரிங்களா. இதில் வந்து 3 ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா. இன்க்ரீஸ் ஆன்லைன் சேல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா. நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்துக்கோங்க. நான் எதை பற்றி கொடுக்கணும் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் க்ளியரன்ஸாக வரணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளியராக கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மேலே செட்டிங்ஸில் அங்கே பாருங்கள் குவாலிட்டின்னு பாருங்கள், ஹை குவாலிட்டி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா கூட ஜூம் ஆகும். அது என்னதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஒவ்வொன்றுத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. நான் வந்து உங்களுக்கு அதை மேலே கண்ணு கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சேன் இல்லை ஜூம் ஆகிறதுனா கூட ஜூம் ஆகும். யூடியூப்லலாம் நார்மலாக வீடியோ எப்படி இப்போ மூவிஸ் எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கூட ஜூம் ஆகும். சரிங்களா. செலக்டிவர் 3 கோல்ஸ் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுதான் பேசிக்காக இருக்கும். பாருங்கள், நீங்கள் வந்து இதை பற்றி இருக்கும், இதை பற்றி இப்போ போட போகிறீங்க. அவங்க வந்து இப்போ ஜென்ரலாக கேட்குறது தான். இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரையும் போடுறதெல்லாம் கொஞ்சம் அவங்கெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. சென்டர் இருக்கிறதெல்லாம் நானும் ஏற்கனவே எக்கச்சக்கமான வீடியோ பார்த்துருக்கேன். சரிங்களா. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன்னா கூட சரிங்களா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா கூட அதில் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து அந்த இது கிளியராக போட மாட்டாங்க. சரிங்களா. பிஸ்னஸ் கோல்ஸ்னால் இப்போ எப்படி அதை பற்றி போடுறதுன்னா நம்ம ஒரு வீடியோ அந்த இப்போ சொன்னால முன்ன ChatGPT வச்சு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஐடியா வந்து அதை பற்றி தான் நம்ம போட்டிருப்போம். ஐடியாவுக்கு வந்து ChatGPT தான் பெஸ்ட்டு. அது வந்து ChatGPT வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருவாங்க, அப்படியே நாம் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஜெமினி வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நானும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. எதனா இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னா நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லையா நம்ம எதனா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஜெமினி கிட்ட கொடுத்தோங்கன்னா பாருங்கள், இதை வந்து அப்படியே ஜெமினி கிட்ட கொடுத்துட்றேன். அதை அப்படியே கொடுத்தோன்னா பாருங்கள், அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன எதை போட போகிறோம், இப்போ 3 கோல்ஸ் இருக்குன்னா அதை பற்றி எப்படி நம்ம போடுறது, அது எப்படி செலக்ட் பண்ணுறது, அது மூலிமா அதை எப்படி கிளிக் பண்ணுறதுலேருந்து அதுவே சொல்லிடும். சரிங்களா. வாய்ஸ் சைடில் பார்த்துட்டோன்னா ரைட் சைடில் மேலே கார்னரில் அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதையே சொல்லும். அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதான் சொன்னல, இது இப்போ ChatGPT கிட்ட வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அதுக்கு லோட் ஆகிட்டு இருக்கனால சரிங்க வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டில் வந்து ChatGPT அந்த பாருங்கள் கோல்ஸ் இப்போ சொன்ன இன்க்ரீஸ் ஆன்லைன் சேல்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சேல்ஸை வந்து அப்கிரேட் பண்ண போகிறது தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பாருங்கள், கிரியேட் கண்டென்ட் இன்ட்ரெஸ்ட் டு க்ரோ அண்ட் சி அதை பாருங்கள், அந்த லாங்காக இருக்குது பாருங்கள், அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டேன், பின்ட்ரெஸ்ட் அது. சரிங்களா. சாரி மை மிஸ்டேக்கு. சரிங்களா. அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே டைப் பண்ணுறதுல ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதில் வந்து லென்த்தாக இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள், அந்த க்ரோ பாருங்கள், க்ரோ பிராண்ட் அனாலிசிஸ் அவேர்னஸ்ன்னு ஒன்று நினைக்கிறேன். பார்க்கலாம், கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு வராது தான். சரிங்களா. நானும் 12th தான் படிச்சிருக்கேன். சரிங்களா.
அந்த க்ரோன் அந்த 3வது இருக்கு பாருங்கள், அதை குத்துருங்க பாருங்கள். 3வது பிராண்ட் அவேர்னஸ் அதுதான் பாருங்கள். அந்த 3வதாக இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்லை பட் உங்களுக்கு அதிலேருந்து தெரியும்னா சரிங்களா, படித்து இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை பற்றி இல்லை ஜெமினி கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அதே தான் இது எனக்கு எக்ஸாம்பிளுக்கு அதை தான் காட்டுச்சு சரிங்களா. நான் அதனால் அப்படியே பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது. இதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தடு தான் சரிங்களா. பாருங்கள், அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல்லனா ஒரு கிளிக் பண்ணாவே போதும். இதில் வந்து லேப்டாப் பண்ணால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு லேப்டாப்பை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்கள மாதிரி தான் ஒரு 95% எப்படி இருந்தாலும் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் பிராண்டுன்னு இருக்குது சரிங்களா. அதை வந்து அந்த ரைட் சைடில் பாருங்கள், அந்த ஏரோ பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை இருங்க நெட்ஒர்க் நீங்கள் டிசைனர் ஆர்டிஸ்ட் அதை பாருங்கள். அது கூட நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ இது என்னது ஜெமினி கிட்ட கொடுத்துருந்தேன். அது வந்து டிசைனிங் அண்ட் ஆர்டிஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ண முன்னாடி அதுக்கு வந்து நம்ம எதை கொடுக்கறது அந்த மாதிரி கூட போடுறது சரிங்களா. நான் வந்து அதை வந்து ஆரோவில் கிளிக் பண்ணேன் சரிங்களா. ஓகேவா, அந்த பாருங்கள் சைடில் பாருங்கள் டன்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா. எங்கள் லோட் ஆகிட்டுருக்கு சரிங்களா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏன்கரோவை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எதிலேருந்து காப்பி பண்ண போகிறோம், இப்போ அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், எந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நம்மளுடைய அமௌண்ட்டெல்லாம் இப்போ எப்படி ரெவன்யூ ஆகுது, இதை பற்றி வந்து விளம்பரம் படுத்தக்கூடாது சரிங்களா. இப்போ நம்ம போகிறோங்கன்னா இப்போ அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே அது வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா, எது பண்ணக்கூடாதுன்ட்டு சரிங்களா. அவங்களே ஏற்கனவே அதில் வந்து இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம்னா பிளாட்ஃபார்முக்குள்ளே அது எது பண்ணக்கூடாது பண்ணணும் அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன் சரிங்களா. இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர் யூ லைக் ஸ்டார்ட் ஷேர் ஐடியாஸ். நம்ம வந்து ஷேர் தான் பண்ண போகிறோம் சரிங்களா. எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் கிரியேட் யுவர் பின், அதை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு புரியணுன்றது தான் நான் அப்படியே வெயிட் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு டவர் எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பாருங்கள். மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் கூட இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, இது பாருங்கள், அப்படியே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் டன்னு இருக்குது பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள், இது வந்து ஷோ ஆகிடுச்சு. இது வந்து பின்னுக்கு போயிடுச்சு, கிரியேட்டிவ் பின்னுக்கு போயிடுச்சு. பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இது வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். கிரியேட் பின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். நம்ம ஹோம் பேஜுக்கு போயிட்டோம்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கொடுத்திங்கன்னா பாருங்கள் டிஜே சக்தின்னு வந்துருச்சா. நான் என்னுடைய பேர் போனேன், இந்த வெப்சைட் மூலிமாவே அப்படியே பேர் வந்து உருவாயிடுச்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஸ்டெப்பு. இந்த வீடியோவில் ஸ்டெப் 2 போகிறோம். நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த ப்ராடக்டை வந்து இதில் எப்படி இன்புட் பண்ணுறது, இதில் வந்து தான் நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வருதுன்றது வந்து இதில் தெரிஞ்சிடும் சரிங்களா. இதில் இருந்து தான் பேங்க் அக்கௌண்ட்டு அது இதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து இதில் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அது மூலிமா ஒன்றொன்னா வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏன்கரோ சரிங்களா. இதில் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம், இருங்க வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஏன்கரோன்னு கொடுத்துட்றேன் சரிங்களா. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். EARN ஏன்கரோ அப்படியே பாருங்கள். மேலே வந்து கூகுள் குரோமில் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லேப்டாப் பண்ணுறதுனால அப்படியே மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படியே கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஏன்கரோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வரும், ஷோ ஆகிடுச்சு. இந்தியன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்
லாகின் ஃப்ரீயாக தான் இருக்குது சரிங்களா. நான் சொல்லியிருந்த முன்னாடியே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், வெல்கம் டு இந்தியன்ஸ் ஆஸ் ஒன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்பர் 1 என்று போட்டிருக்காங்க. ரத்தன் டாட்டா நம்மளுடைய குருவே அவர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அந்த ஆப்பை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணாங்களா என்னென்னு தெரியல. அவங்களத வந்து போஸ்டர் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸு, பியூட்டி, ஃபேஷனு, இந்த பாருங்க ஹோம் அது மெடிக்கலை பற்றி அதெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க சரிங்களா. இங்கிலீஷ் அவ்வளோவும் வராது சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம் சரிங்களா. பாருங்கள், இப்படி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா. மணியை வந்து சேவ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சின்சன்ஸாக பெட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து லாகின் கொடுத்துட்றேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. உங்களுக்காக இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுறேன்னா, கண்டென்ட் உருவாக்குறேன்னா, நான் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணால் தான் ப்ரோ நாமளும் கொஞ்சம் இதை பற்றி ஒரு இவ்வளோ நேரம் வீடியோ போடுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரிங்களா. உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன்ல. லாகின் அண்ட் வந்து சைன்அப் கொடுத்துக்கோங்க சரிங்களா. அதில் முன்னாடி சேவும் கொடுத்துக்கோங்க. அந்த படம் வரும் இருங்க. நம்மளுடைய லாகின் எப்படி பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு முன்னாடியே பின்ட்ரெஸ்ட்டில் போனோம்ல, அந்த மாதிரி தான் இதுலேயும் வரும் சரிங்களா. இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். நம்ம எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டைம் போகிறது வந்து என்னடா இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு பட் அப்படி யோசிக்குவீங்க. இதில் வந்து கட் பண்ண போகிறதில்ல நம்ம ஒன்று சரிங்களா. இதை பற்றி எப்படி க்ரியேட் பண்ணுவோம், இதில் தான் நம்ம வந்து அவங்க வந்து என்ன பற்றி சொல்கிறோம். இப்போ அமேசானில் தான் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் ப்ராடக்டெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சொல்கிறதுல இது வந்து எப்படி ஆளுங்கிட்ட போயிட்டு எப்படி சேருது அப்படின்ற போது தான் சொல்கிறோம் சரிங்களா. நீங்கள் எப்படி பணத்தை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், பணத்தை வந்து உருவாக்க போகிறோம் சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு போனால் கூட பரவாயில்ல, நான் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன் சரிங்களா. வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மேலே லோட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. லாகின் கொடுத்துட்டேன் பாருங்கள், லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் ஒர்க் ஆகலை சரிங்களா. வந்து கூகுளில் வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், இது ஒரு பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருக்கீங்களா இருக்குது. அதனால தான் எனக்கு டவரே கிடைக்கல சரிங்களா. ஒரு ஒய்ஃபை போடுறதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களோட முடிஞ்ச ஒரே ஒரு உதவி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா. இங்கே பாருங்கள், நீங்கள் போட்ட உடனே லைக்கு சப்ஸ்கிரைப் போட்ட உடனே இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. என்டர் யுவர் ஃபோன் நம்பர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை போட்டுடுறேன் சரிங்களா. உங்களுடைய நம்பரை வந்து போட்டுக்கோங்க. ஃபோனில் இருந்தாலும் சரி, ஃபோன்லேயும் இருக்குது, இல்லை மொபைல் இப்போ லேப்டாப்பு பிசி எது ஓப்பன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. இது ஒரு சைடு இன்கம் தான் சரிங்களா. இதே வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா. இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்டும் இருக்குது சரிங்களா. அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இது வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் சரிங்களா. இந்த ஒரு நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பரில் கொடுத்தீங்கன்னா ஓகேவா சரி. இந்த ஒரு மொபைல் நம்பரை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ எந்த ஆப்புக்கு போனாலும் இப்போ சைன்அப் பண்ணுற மாதிரி தான் மொத்தமாக இதை வந்து ஒரு சாப்டராக முடிய போகுது சரிங்களா. இது வந்து லாகின் ஆகிடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள், லாகின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு போயிடுச்சு, இப்போ ஹோம் பேஜுக்கு போயிடுச்சு. கரோ இங்கே பாருங்கள், ஒரு வெப்சைட்டுக்கு வந்துடுங்களா. இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டு சரிங்களா. ப்ராடக்ட்டில் இல்லை பாருங்கள், ப்ராடக்ட்டு சரிங்களா. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் அந்த 30 rupees முன்னாடியே கொடுத்துருவாங்க. அந்த என்ட்ரன்ஸில் உங்களுக்கும் வந்துச்சான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். 13 கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ அதனால தான் சொன்னேன் கடைசி வரைக்கும் பாருங்கன்ட்டு சரிங்களா. ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்போ சரிங்களா, இந்த வீடியோக்குள்ளவே அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் வந்து போகிறீங்கன்னா சரிங்களா. பாருங்கள், ஏகச்சக்கமான ப்ராடக்ட்டும் இங்கே இருக்குது. நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி
பின்ட்ரெஸ்ட்டில் இப்படியெல்லாம் இது மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி காப்பி பண்ணி இப்போ எவ்வளோ சிம்பிளாக முடிக்க போகிறோன்றதும் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுவேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோ இருக்குது, அதில் வீடியோ வந்து கரெக்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்டு, மித்ரா, அஜிஓ, அமேசானு சரிங்களா. இந்த ஆக்சஸ் கார்டை கூட வந்து நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் போடலாம் சரிங்களா. எல்லாம் ஒரே மெத்தட் தான், காப்பி பண்ணுறது மட்டும் தான் சரிங்களா, வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு காப்பி பண்ணுறதுனால காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனாலே அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு யோசிக்காதீங்க சரிங்களா. நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஸ்டார்ட் அப்பில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா. எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க சரிங்களா. ஒருத்தருக்கு சொல்லுவாங்க ஸ்டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டுலாம் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம் அப்படின்றது இருக்காதீங்க. எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. உங்களுடைய ப்ரொஃபைலு இங்கே பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபைலு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. அங்கே வந்து ரைட் சைடு அந்த பாருங்கள், அந்த அமேசான் இஸ் லைவ்னு இருப்பாங்க, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும் சரி இல்லை. அந்த வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா கூட அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே இது பேசிக்காக இதுதான் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் அவேர்னஸ் பண்ணக்கூடாது, அதுக்கும் இதுக்கும் மீனிங் மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. நான் வந்து பொய் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி, நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா. கங்க்ராச்சுலேஷன், இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்கரோட காப்பி பண்ணிவிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அந்த மாதிரி டுட்டோரியலுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. டுட்டோரியல் லிங்க்குன்னு கொடுத்துருவேன், அது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓப்பன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு எவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த வீடியோ வரையும் பார்த்துருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி ஆகணும், ஒரு அதில் பின்ட்ரெஸ்ட் மூலிமா அமௌண்ட்டை வந்து உருவாக்கணும். ஃப்ரீயாக தான், நீங்கள் எதுவுமே பெய்டு வெர்ஷனெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல சரிங்களா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கெல்லாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. டைமு போயிட்டே இருக்குது சரிங்களா. நம்ம லைஃப் இப்போ 9 to 5 ஜாபுக்கு போகிறீங்களாம் சொல்லவே தேவையில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிங்கன்னா நான் அங்கே இருப்பேன், அங்கே வாங்க போகலாம்.